உபசரிப்பார்கள். அதே போல ஜெபம், வேத வசனம், பிரசங்கம், வசனம் கேட்பது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அருமை, நல்ல ஆவலாய் கேட்பாங்க. எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் உள்ளவங்க. அவர் சொன்னது போலவே அங்கே அவினாசியில ஊழியர் தொடங்கி அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ஈரோடு கிருபாசனத்தில் திருவிருந்து ஆராதனை வைப்போமோ அப்பொழுதெல்லாம் அங்கே ஆராதனைக்கு வருவாங்க. எப்பெல்லாம் திருவிருந்து ஆராதனைக்கு வர்றாங்களோ ஒரு நாள் கூட அவங்க வெறுங்கையோட ஈரோடு கிருபாசனத்துக்கு வந்ததே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒருவனும் வெறுங்கையோட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த வசனத்திற்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது இந்த பொம்மாரி அம்மாவை பற்றி தான் சொல்லணும். நான் பார்த்ததுல அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை அவங்க அப்படியே கை கொண்டாங்க. வசனம் தெரிஞ்சு கை கொண்டாங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி எப்போ அவங்க ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவங்க வெறுங்கையோட ஒரு நாளும் வந்ததில்லை. அதே போல எப்போ அவங்க ஜெபம் பண்ணாலும் உற்சாகம் இல்லாமல் சோர்வோடு ஜெபிச்சு நான் பார்த்ததே கிடையாது. நல்லா எப்போதும் ஆவியில உற்சாகமாக தேவனுடைய சமூகத்துல நல்ல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை உள்ள நல்ல ஒரு தாய். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதே போல அவங்க வாழ்க்கையில நான் பார்த்தது, அவங்க கணவனாருக்கு அப்படி கீழ்ப்படிவாங்க. அவர் என்ன சொல்றாரு அதை செய்வாங்க. அப்படி நான் பார்க்குற நேரங்கள்ல எல்லாம் அவங்க அவ்வளவுக்கு அந்த கணவனாரை கனம் பண்ணி மதித்து கீழ்ப்படிந்து நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு காலம் அந்த குடும்பத்திற்கும் இந்த ஆர்எஸ் மங்கலம் கிருபாசன சபைக்கும் சரி, ஈரோடு கிருபாசன சபைக்கும் சரி, அவினாசி கிருபாசன சபைக்கும் சரி, அந்த தாயார் அவர்களுடைய நற்கிரியைகளினாலும் அவர்களுடைய ஜெபத்தினாலும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாட்களிலே அவர்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதினாலே எல்லா உலகமே பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த புனித வெள்ளியின் நாளிலே ஆண்டவர் நமக்காக மரித்த அந்த நாள்ல அருமையான தாயார் ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறாங்க. அது நமக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகம் உங்கள் கையில இருந்தால் யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பணக்காரனாய் இருந்தான். அவனுடைய ஆஸ்தியெல்லாம் அழிந்து போயிற்று. அவன் சரீரத்திலும் வியாதி வந்து சரீரத்திலே மரணத்திற்கு ஏதுவாக அவன் இருக்கிறதான அந்த நேரத்திலே தான் அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பொம்மாரி அம்மா மரிச்சிட்டாங்க. நாங்க வரும்போது பார்த்தோம், வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்னு எழுதி இருந்தாங்க. அது மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஆனா தாயாரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு எனக்கு பரலோகத்திலே தேவன் ஒரு வீட்டை என்ன செய்து கொண்டிருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்திற்காகத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாஸ்டர் அவினாசி பாஸ்டரும் சரி, அருமையான அநேகர் சாட்சி சொல்லியிருக்கலாம், நானும் சரி, சொன்ன இந்த நற்கிரியைகளை எல்லாம் அவங்க ஏன் செய்தாங்க, அவங்க ஏன் ஆண்டவரை தேடினார்கள் அப்படின்னா ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை என்ன செய்யணும், சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில இருக்கும்போது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்ததினாலே இன்னைக்கு நேற்றைக்கு துக்க வெள்ளி என்று கொண்டாடுகிற அதே நாள், நாளை இன்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு ஒண்ணு என்ன செய்ய போறாங்க, கொண்டாட போறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, யோபு சொல்லுகிறான், நான் போகிற வழியை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். பொம்மாரி அம்மாவுக்கு அவங்க மரித்தால் எங்க போவாங்க அப்படின்ற அந்த அவங்க போகக்கூடிய இடத்தை பற்றி அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த அடக்காராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போன போது அநேகர் அழுதாங்க. அப்படி அழுத போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்க.
பொம்மாரி அம்மாவுடைய அடக்காராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்த அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையில இருக்கா? என் மரணத்துக்கு பிந்தி என்ன நடக்கும், நான் எங்கே போவேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கா? ஒரு யோபு சொன்னது போல, நான் போகிற வழியை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்று சொன்னாரே, அதுபோல என்ன உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நாம மரித்ததுக்கு பிற்பாடு எங்க போவோம் என்கிற நம்முடைய மரணத்திற்கு பிந்தி உள்ள வாழ்க்கையை பற்றிய நிச்சயம் நமக்கு உண்டா? அநேகரை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, அநேகருக்கு நாங்க போய் சுவிசேஷம் சொல்லுவோம், ஆண்டவர் மரணத்துக்கு பிந்தி ஒரு